நம்ம சர்வீஸ் சென்டர்ல ஜென்ரல் கஸ்டமர் அட்டன் பண்ணி தான் பழக்கம். முதல் முறையா ஒரு கண்டமான லேப்டாப் தூக்கிட்டு ஒரு ஸ்கிராப் டீலர் வந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொண்டு வந்த லேப்டாப் இதான் தெரியுதுங்களா? ஒரு லேப்டாப் வந்து ஒரு டோட்டலா ஹிஞ்சஸ் பேனல்லாம் உடஞ்சு ஒரு 3 பீஸா இருக்கு. ஆன் பண்ணாலும் ஆனால பேட்டரி கேபிள்லாம் டேமேஜா இருக்குது. டிசி ஜாக்கும் உடஞ்சு தனியா கிடக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் டோட்டல் லாஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ல ரிப்பேர் பண்ணீங்கன்னா காஸ்ட் அதிகமா வந்துடும். ஸோ ரிப்பேர் பண்றது நாட் அட்வைசபிள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த லேப்டாப் ஒருவேளை ரெடி ஆச்சுன்னா படிக்கிற பிள்ளைங்க யாருக்காச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ண சொன்னாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கண்டு இந்த லேப்டாப்பை நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ வாங்க ரிமூவ் பண்ணிடலாம். பத்தாக்குறைக்கு லேப்டாப்ல தண்ணி பட்டிருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸோ ரிமூவ் பண்ணி பார்த்தா லேப்டாப்ல ஓரளவுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்கிராப்ல வரும்போது ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த கேஸ்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, ரேம் இருக்கு, ஹீட் சிங்க், ஃபேனு, வைஃபை கார்டு எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த லேப்டாப்ல ஃபுல்லாகவே இருக்கிறது இருந்தா தெரியுதுங்களா? எறும்பு, இவ்வளோ எறும்பு இருந்தா போர்டு எப்படி ரன் ஆகும்? குட் क्वेश्चन. ஸோ இனிஷியலா அந்த போர்டு வந்து நல்லா ஃபங்கஸிங்கா இருக்கு. ஒருக்கா ஃபங்கஸ் கிளியர் பண்ணிட்டு பயாஸ் மேல் டவுட் இருக்கு, பயாஸ் மோட செக் பண்ணிடலாம். பாத்தீங்களா, டிசி ஜாக் கட்டா இருக்குது. நம்ம புதுசு மாத்த போறது கிடையாது. டிசி ஜாக் ரீவர்க் பண்ணியாச்சு, இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. தெர்மோ பேஸ்ட் ஆல்ரெடி போய் வேற தான் இருந்தது. ஸோ நம்ம நியூ தெர்மோ பேஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ராசஸரோட ஸ்க்ரூஸ் மட்டும் மொத்தம் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ 3யுமே பாத்தீங்கன்னா லைட் ஹைட் தான் பண்ணணும். பேஸ்ட் வந்து ஈவனா ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு சைடா நீங்க லோட் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஃபுல்லா ஒரு சைடா வந்துடும். லேப்டாப்புக்கு தேவையான அக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ வாங்க ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சப்ளை ரிசீவ் ஆகுது. எக்ஸ்டர்னல் கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த மதர் போர்டு வந்து ஃபங்க்ஷன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆன்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. நம்ம இன்டர்னல் டிஸ்பிளே மாட்டி இதோட ஹார்ட் டிஸ்க் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ, டிஸ்பிளே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சூப்பர். பயாஸ் டிஸ்பிளே போயிட்டு எல்லாம் என்ன மாதிரி ரேம் ஓகே, ஹார்ட் டிஸ்க் காமிக்குது, ரேம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஓகே தான். ஜஸ்ட் நம்ம ஓஎஸ் லோட் ஆகாத மட்டும் பார்த்துடலாம். சூப்பர். ஸோ ஓஎஸ் லோட் ஆகுது. ஸோ இந்த லேப்டாப்போட பழைய பேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிடி பேனல் சொல்லுவோம், சி பேனல், டி பேனல். இவர் ஆக்சுவலாக நல்ல காஸ்ட்காண்டி லேப்டாப் ரெடி பண்ணுறது சொன்னதுனால நம்ம ஸ்கிராப்ல கிடைக்குமா ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா, இந்த சி பேனல், டி பேனல் மட்டும் ஒன்று புதுசு வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ வாங்க ஒருக்கா சார்ஜரை மாட்டி ஃபைனலாக அவுட்புட் செக் பண்ணிடலாம். சார்ஜ் இண்டிகேஷன் காமிச்சிருக்கு. ஸோ ஆன் பண்ணி பார்த்துடலாம். லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஓஎஸ் லோடிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் வந்து நல்ல ஒரு காஸ்ட்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சிலர் வந்து அதை அலட்சியப்படுத்திடுறாங்க. ஸோ லேப்டாப்ல இந்த மாதிரி பேனல் உடஞ்சிச்சு அப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூஸாக இருக்கும்போது பார்க்காம அப்படியே லேப்டாப் பீஸாக ஆன உடனே பிக்ஸ் ஸ்கிராப்ல போட்டுறாங்க. சோ உங்களுக்கு தேவைப்படலைன்ற பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டிருக்குது. இந்த லேப்டாப் அந்த மாதிரியான லேப்டாப் தான். சோ பீஸா இருந்த லேப்டாப்ல மொத்தம் ஒரு 15 பிரச்சனை இருந்துச்சு. எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி கெட்டிங் அனதர் லைஃப். ஆல் தி பெஸ்ட்.